நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 20, 2025 சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன். சிம்மம் அரசனின் ஒரு ராசி. 12 ராசியிலேயே ஒரு நெருப்பினுடைய ஸ்திர ராசின்னு நாங்கள் சொல்லுவோம். மிக மிக ஒரு உயர்வான ஒரு ராசி. அரசர்கள் பிறக்கக்கூடிய ஒரு ராசி. தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த ராசியில் தான் பிறந்திருக்காங்க. பிறரை வளைத்து வேலை வாங்கக்கூடிய திறமை கொண்ட ஒரு ராசி. இந்த பூமியில், இந்த இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்காட்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, தலைமை தாங்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் அதிகாரிகள், ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக இருக்கக்கூடியவங்க, முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, பலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய அனைத்து இடத்துலையுமே சிம்மராசியோடைய பலம் நிச்சயமாக உண்டு. அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்களை இதுவரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி உங்களுடைய வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட உங்களுடைய உடல் நலத்தில் ஏதாவது சிறு குறைகளை கொடுத்து தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாமே வாழ்க்கை என்பதே அனுபவம் தான். வாழ்க்கை என்பதே நல்லதையும் கெட்டதையும் தெரிந்துக்கிறது தான். மனிதர்கள் எப்பேற்பட்டவங்க, மனிதர்களோட நம்ம பழகும்போது பலதரப்பட்ட மனிதர்களுடைய உண்மையான குணங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லா விதத்துலேயுமே சரி, சிம்மராசிக்காரங்கள் அனுபவத்தை நோக்கி தான் பயணம் பண்ணணும். குறிப்பாக நீங்கள் கடவுள் மேலே மிக தீவிரமான அன்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்ற ராசி தான் இந்த சிம்ம ராசி. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு ஒரு அருமையான ஒரு நாள் தான். இருந்தாலும் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறது தவறு. அதே போல் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனும் இங்கே நீச்சம் அடைந்து இருக்கிறாரு. ஸோ 4ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய தாயார் சம்மந்தப்பட்ட ஏதாவது வகையில் சில பேர்த்துக்கு நோய் சம்மந்தப்பட்ட வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு தங்களுடைய வயிறு அந்த சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கோவத்தை நீங்கள் குறைச்சிக்கணும். உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நீங்கள் வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்கள் ரீதியாக சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நேரத்தில் உங்கள் மனைவி, உங்களுடைய பெண் பிள்ளைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமான சில மனக்கசப்புகள் இருக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசி உச்ச சுக்கனோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதுவுமே எல்லை மீறாது. குறிப்பாக இன்றைக்கி சிம்மராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத விதமாக தனவரவு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் யாரிடாவது நீங்கள் கடன் கேட்டுட்டுக்கிறீங்க, கேட்ட பக்கம் உங்களுக்கு கடனும் கிடைக்கும். ஒரு தொழில் பண்ண போகிறீங்க, தொழிலை விஸ்தரிக்க போகிறேன், புதிய கிளைகள் உருவாக்க போகிறேன், இல்லை நான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நான் விலை கொடுத்து வாங்க போகிறேன், இது வரைக்கும் பழைய பொருட்கள் வீட்டில் இருக்குது, அதை தூக்கி போட்டு புது பொருள் நான் வாங்க போகிறேன், கடைகளுக்கு தேவையான அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்களால் இப்போ வாங்க முடியும். ஸோ கேட்ட பக்கம் கடன் கிடைக்கும். அதுக்காக நம்மளால் எல்லா பக்கமும் கடன் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாமே ஒரு அளவுக்குள்ளே தான் இருக்கணும். எதுவுமே எல்லை மீறக்கூடாது. ஏன்னா சிம்மராசிக்காரங்க எப்பயுமே சுயமரியாதைக்கு ரொம்ப ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. எல்லாருமே நம்மளை நிச்சயமாக மதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி, கர்வம் நிறைந்த ராசி. ஸோ ஒரு அரசனை போல், ஒரு ராஜாவை போல் நம்ம இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி. ஸோ கடன் வாங்குவதற்கு நீங்கள் அச்சப்படுவீங்க. கடன் வாங்கிட்டால் எப்படியாவது நம்ம கொடுத்துடணும், நம்ம பேர் யார் கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ இருந்தாலும் இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெண் பிள்ளைகளுக்கு சம்மந்தப்பட்ட பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு சில செலவுகள் உண்டு. ஸோ உங்கள் பர்ஸு ரொம்ப பத்திரம். ஸோ எல்லா விதத்துலையுமே வாழ்க்கை என்பது நல்லதும் கெட்டதும் கலந்தது தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ஏற்பட்டு தான் இருக்குது. ஸோ சிம்மராசிக்காரர்கள் சிவன் வழிபாடை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நன்றி.